Yeah, this is Venkat for venkatfin.com. We look at the health insurance, pure term insurance, mutual fund, early retirement plan. இதுல இருந்து பார்த்தீங்கன்னா நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, எவ்வளோ கன்சல்டிங் ஃபீன்னு கேளுங்க, அப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் தமிழ்நாடு ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் தட். ஒரு நாளைக்கு 4 பேர் 5 பேர் கால் பண்ணுறாங்க. இந்த நிவா பூப்பால, ஹெச்டிஎஃப்சி எர்கோ ஆகட்டும், டாடா ஏஜி ஆகட்டும், ஆன்லைனில் வாங்கிக்கிறதுங்க. இல்லாட்டி இந்த பஜாஜ் வந்துட்டு இந்த பர்சனல் லோன் ஏதோ கொடுக்குறாங்க, அது கூட வாங்கிக்கிறது. எனக்கிட்ட கால் பண்ணி என்ன டார்ச்சர் பண்ண வேண்டியது, கிளைண்ட் சப்போர்ட் ஹெல்ப் பண்ணுறீங்களான்னு கேட்குறது. நிறைய பேர் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, நான் ரிட்டையர்லாம் ஆயிட்டேன், ஒரு 5-6 கோடி எஃப்டியில் போட்டு ஒரு 2-3 கோடி மியூச்சுவல் ஃபண்டில் போட்டுட்டு நானும் எங்கள் அம்மா அப்படியே ஜாலியாக ஒரு லக்ஸூரியஸ் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதனால ஊரில் இருக்கவங்களுக்குலாம் ஒரு நாளைக்கு 4-5 பேர் இப்படி கால் பண்ணி அரை மணி நேரத்துக்கு சாப்பிட்டாங்கன்னா 5 மினிட்ஸ்லேருந்து அரை மணி நேரத்தில் எங்கிட்ட புலம்புறாங்க. எங்கிட்ட கன்சல்டிங் பண்ணுறவங்களே என்ன பண்ணுறாங்கன்னா, தி ஆர் டெல்லிங் இந்த பர்டிகுலர் பிளாட்ஃபார்மில் உங்களுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எதை தான் தடுக்கிறது? எனக்கு செல்லிங் ப்ரெஷர் இல்லைங்க. ஐ வில் டெல் யூ சம்திங். ஹெச்டிஎஃப்சி லைஃப் கிளிக் டு ப்ரொடெக்ட்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஹெச்டிஎஃப்சி லைஃப் வந்து என்னோட வீடியோ பார்த்துட்டு இதெல்லாம் சர்ச் டிராஃபிக் நிறைய பேர் பார்க்கணும் பிரச்சனை இல்லை, பார்ப்பாங்க. அஃபீஷியல் சைட்டுக்கு போகிறது, ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் வாங்கிக்க வேண்டியது, இல்லாட்டி வாங்கிட்டு பார்க்குறது. பிரச்சனை இந்த மாத்திரம் கன்சல்டிங் பண்ணுறது. அதுலேயுமே என்ன பெயின்ஃபுல்லாக இருக்கணும்னா, ஒரு டவுட்டை கிளியர் பண்ணுவீங்களா தம்பி? கன்சல்டிங் பண்ணுறவங்க எல்லாருக்கும் ஒரு டவுட் 2 டவுட் தான். ஐ எம் நாட் செல்லிங் இன்க்ளூடிங் எனி ராக்கெட் சயின்ஸ் இயர். இது வந்து நான் ஹியூமிலியேட் பண்ணுறது. நான் ஒவ்வொரு வீடியோலையும் கன்சல்டிங் ஃபீ இருக்குன்னு போடுறேன், அதுலேயும் சும்மா ரேண்டமாக கால் பண்ணி அசிங்கப்படுத்துறது. அப்புறம் நான் சொல்லணும், அப்புறம் அதை கேட்டுட்டு இது கன்சல்டிங் ஃபீயான்னு கேட்கணும். இதில் ஒரு ஆனந்தம். Nobody will do this work unless otherwise they have faced a pain in their career. So don't humiliate me and torture me. நீங்கள் அஃபீஷியல் வெப்சைட்டில் வாங்கினீங்க, ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸில் வாங்கினா ஜென்மம் ஃபுல்லாக அதில் தான் அவங்க சப்போர்ட் தான். அவங்க சொல்கிறாங்க இல்லையா, அந்த சேல்ஸ் பிச் நான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அஃப்கோர்ஸ் எங்கிட்ட ஒரு 27 பேர் இப்போ வரைக்கும் டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்கியிருக்காங்க. லைஃப் டைம் இட்ஸ் மை கமிட்மெண்ட் டு சப்போர்ட் தம். தே நோ தட் ஐ எம் கோயிங் டு சப்போர்ட் தம். தட் இஸ் வை தே ஹவ் ட்ரஸ்டட் மீ. 400-500 பேர் கன்சல்டிங் பண்ணியிருக்கிறாங்க. தே ஹவ் நாட் ட்ரஸ்டட் மீ. அவ்வளோதான். ஏன்னா அந்த அப்சஷன் டுவர்ட்ஸ் அதுவுமே ஐ ஆம் தேர். நான் செத்து போயிடுவேன்னு சொல்கிறாங்க. ஸோ ஐ ஹாவ் அனதர் 1500 crore AUM ஃபினான்ஷியல் டெக்னாலஜி கம்பெனி. அதில் ஒரு 200 பேர் வேலை செய்கிறாங்க. 2வது லேயர். 3வது லேயர் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி எப்போவுமே இருக்க போகுது. பட் இதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டாங்க. நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. ஹெச்டிஎஃப்சி லைஃப் வந்து ஒரு 50 கோடி 100 கோடி சம்பாதிச்சிருப்பாங்க என்னோட வீடியோ பார்த்துட்டு. அதான் கன்சியூம் பண்ணுறது, அங்கே போய் வாங்கிக்கிறது. கன்சியூம் பண்ணிட்டு அங்கே போய் வாங்கிக்கிறது. எல்லாத்துலேயுமே நாளைக்கு பிரச்சனை வருதும். டாட்டாவாகட்டும், ஹெச்டிஎஃப்சி ஆகட்டும். நீங்கள் மேக்ஸ் லைஃபோட வீடியோ போட்டிருக்கிறேன். இதில் இந்த மேக்ஸ் லைஃப்பில் வேலை செய்கிற ஒருத்தர் வந்துட்டு யூடியூபர் வெங்கட் ரெக்கமெண்ட் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு, நான் அப்படி பார்த்தா 24 கம்பெனி வீடியோ போட்டிருக்கிறேன். ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து 33 கம்பெனி நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கினா டாப் 10-20 பிராண்ட்ஸ் நான் ரிவ்யூ பண்ணியிருக்கிறேன். ஐ டோன்ட் ரெக்கமெண்ட் எனி திங் பேஸ்ட் ஆன் மை வீடியோ. அப்படிலாம் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க என்ன. பட் ஐ டோன்ட் ஹாவ் எனி செல்லிங் ப்ரெஷருங்க. நான் எதையுமே விற்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் அஃபீஷியல் வெப்சைட்லையோ ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லையோ சேல்ஸ்க்கு ப்ராமிஸ் பண்ணுறாங்கன்னா தட் இஸ் த வே தே டூ சேல்ஸ். முக்கியமாக ஹெச்டிஎஃப்சி லைஃப் கிளிக் டு ப்ரொடெக்ட் வந்துட்டு கன்சல்டிங் நாசி பண்ண மாட்டாங்க. காரணம் அவங்க சேல்ஸ் இஸ் வெரி வெரி பவர்ஃபுல் இன்ஜின். நாளைக்கே வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஆயிருங்கிற மாதிரி கூட பேசுவாங்க அவங்க. ஏன்னா பிகாஸ் தே ஹாவ் செல்லிங் ப்ரெஷர். நீங்கள் எந்த நம்பிக்கையில் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஸ்டாக் வாங்குறீங்க? கண்டிப்பாக அது மேலே இருக்கிற நம்பிக்கையில் வாங்குறீங்க. ஸோ அதுக்கு யார் வேலை செய்கிறாங்க? தேர் சேல்ஸ் இன்ஜின் இஸ் டூயிங் தட் மைண்ட் ஆஃப் ஹார்ட் ஒர்க். நான் ஒர்க்கும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் யோசிக்காமல் வாங்குறது. நிறைய பேர் யோசிக்காமல் வாங்கி டேட்டா தப்பாக இருந்து ஏன் நம்ம வந்து ப்ரீமியம் பெயிண்டம் இப்படி வாங்கியிருக்கிறோம், பாலிசி டம் வேறு மாதிரி வாங்கிக்கலாமே, கன்சல்டிங் அதுக்கப்புறம் பண்ணுறவங்க ஃபீல் பண்ணுறாங்க. நத்திங் ராங் வித் தட். பட் என்னுடைய வே ஆஃப் டூயிங் திங்ஸ் இஸ் லைக் யோசிக்க வைக்கிறது, திங்க் பண்ணுறது. ஒரு தடவை டேர்ம் இன்சூரன்ஸ் கன்சல்டிங் பண்ணுவாங்க, 2வது ஒரு தடவை பேசுவாங்க. அது 10 நாள் கழிச்சு ஆகுனா இல்லை 6 மாதம் கழிச்சு பேசுவாங்க. இஃப் தே ஹவ் நாட் பாட் இட், அதுக்கப்புறம் வாங்குவாங்க. ஸோ இந்த பர்ச்சேஸ் ஜேர்னி பார்த்தீங்கன்னா எங்கிட்ட வரும்போது 3 டேஸ்லேருந்து மினிமம் 3 6 மாதம் கழிச்சு இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்குறவங்க இருக்கிறாங்க. ஐ திங்க் தட் இஸ் த வே டு டூ இட். ஒரு சில பேருக்கு தெரியல பொறுமையாக பண்ணணுன்னு, டொக்குன்னு கிளிக் பண்ணி வாங்கிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கன்சல்டிங் பண்ணுறாங்க. கன்சல்டிங் பண்ணாவது பரவாயில்ல, சும்மா ரேண்டமாக ஹெல்ப் பண்ணுறீங்கன்னா, ஹெல்ப் பண்ணுறதுக்கு நான் எப்படி இருக்கணும்னா ஒரு 5,000 கோடி பேங்க்கில் வச்சுருக்கணும், தலையில் துண்டை போட்டுக்கணும், ஒரு கோயில் ஓரமாக உட்காந்துக்கிட்டு கையில் ஒரு திருவோடியும் வச்சுட்டு, வாங்க ஜி நிவா பூப்பால யாருக்கெல்லாம் கிளைம் கிடைக்கல இன்னைக்கு வாங்க காலையில் ஃபோன் பண்ணுங்க. டெத்து கிளைமுக்கு நான் நிறைய பேருக்கு நான் வந்து விரும்பியே நான் காசும் வாங்க மாட்டேன், நான் சப்போர்ட் பண்ணிக்கிறேன். அன்றைக்கி ஒரு பையன் வந்து டெத் கிளைம் ஹி பேட் த கன்சல்டிங் ஃபீ. அப்புறம் பார்த்தா
ஹிஸ் ஃபாதர் இஸ் நாட் தேர், ஒரு கன்சல்டிங் பண்ணுறாரு. நான் டெத் கிளைமுக்குலாம் காசே வாங்க மாட்டேன்ப்பா, ஹெல்த் இன்சூரன்ஸ் இந்த கிளைமுக்குலாம் நான் கன்சல்டிங் பண்ண மாட்டேன், லைஃப் இன்சூரன்ஸ் டெத் கிளைமுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆக போகுது, என்னென்ன டாக்குமெண்ட் சொல்லிட்டு போவேன் அப்படின்னா, இசட் இல்லை நீங்கள் அந்த காசை வச்சுக்கோங்க, நான் 1 மணி நேரம் பேசணுன்னாரு. அது என்ன ஷாக்கிங்காக இருக்குன்னா, ஒரு மதுரை ஏரியாவில் இருக்கிறாரு. அவங்க அப்பா லைஃப் இன்சூரன்ஸ், அதாவது இந்த லோன் வாங்கியிருக்கிறாரு. லோனுக்கு ஒரு 38 லேக் லோனு. இவர் லோன் வாங்கின அப்புறம் தான் இந்த டயபெட்டிஸ் பிபி அவருக்கு வந்திருக்கு. ஆனால் ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் ஆகும்போது 25 இயர்ஸாக டயபெட்டிஸ் இருக்குங்கிற மாதிரி டேட்டா வந்துருச்சு. இப்போ லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி 35 லட்சம் அந்த லோன் அடைச்சிருக்கணும். அதாவது லோனுக்கு இது பண்ணுற இன்சூரன்ஸ் அது. இந்த பையன் வந்து 25,000 ஏதோ ஒர்ன் பண்ணுறாரு. அதுதான் பர்டனாக இருக்கு. ஸோ நான் கொஞ்சம் ஃபிக்ஸஸ் சொல்லி கொடுத்தேன் அவருக்கு, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அதில் என்ன ஷாக்கிங்காக இருந்துச்சுன்னா, அந்த கிளைம் அப்ளை பண்ணியிருப்பார் இல்லையா, அந்த கிளைம் அப்ளை பண்ணும்போது வீட்டுக்கு வந்து என்கொயரி வருவாங்க ஒரு சில நேரம், அந்த டெத்து வந்து உண்மையாக தான் நடந்திருக்கா, கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. அவர் வந்து காசு கேட்டிருக்கிறான். நான் உங்களுக்கு கிளைமை வாங்கி கொடுத்துருவேன், நீங்கள் வந்து காசு கொடுங்கன்னு சொல்லிட்டு. இட்ஸ் வாஸ் த ஃபர்ஸ்ட் டைம் இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறாங்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இது வந்து யார் ஒரு கவர்மெண்ட் என்டிட்டிலாம் கிடையாதுங்க. இந்த மாதிரி கிளைம்க்கெல்லாம் காசு கேட்டாங்கன்னா நீங்கள் அந்த காலை ரெக்கார்ட் பண்ணுங்க, ப்ரூஃப் உங்களுக்கு இருக்கணும். மறுபடியும் இப்படிலாம் நடந்துச்சு எனக்கு கால் பண்ணாதீங்க, ஐ டோன்ட் ஹவ் டைம் டு சால்வ் யுவர் ப்ராப்ளம், அது உங்கள் ப்ராப்ளம். இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணிட்டு அந்த லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு நீங்கள் அந்த வாய்ஸை வந்து ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க நீங்கள். அண்ட் ஐ வாஸ் லிட்டரலி ஷாக்டு. ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு பிரைவேட் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆகட்டும், கவர்மெண்ட் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியுமே கிளைம் செட்டில் பண்ணுறவங்க வந்துட்டு ஒரு சில நேரம் இப்படியே அன்எத்திக்கலாக நடந்துக்கிறாங்க. நீங்கள் அதை வந்து இன்னும் என்கரேஜ் பண்ணாதீங்க. ஏன்னா அப்புறம் சொசைட்டியில் இந்த மாதிரி நிறையா பேர் வர ஆரம்பிச்சிடுவாங்க. காசெல்லாம் யாருக்கும் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. கிடைக்க வேண்டிய கிளைம் ஒழுங்காக கிடைக்கும். என்ன கொஞ்சம் டிலே ஆகும், பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா கிடைக்காம போகட்டும். அவங்கெல்லாம் போய் எதையும் டேட்டாவை ஃபட்ஜ் பண்ணிலாம் வாங்கிலாம் தர முடியாது எனக்கு தெரிஞ்சு, as far as I understand. And that was really shocking me. ஸோ எனக்கு என்ன லைஃப் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியில், ஹெல்த் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியில் என்ன நடக்குதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் போட்டு எங்கேயாவது போய் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம், எனக்கு செல்லிங் ப்ரெஷரும் கிடையாது. ஐ ஃபீல் வெரி வெரி சாரி ஃபார் சம் பீப்புள் ஆர் காலிங். போய் ஆன்ஜியோ பண்ணுங்கிறாரு, ஹெல்ப் பண்ணுங்க. நான் ஹெல்ப் பண்ணது எப்படிங்க நான் ஹெல்ப் பண்ணுறது? எனக்கு பேக் என்ன ஏதாவது சாஃப்ட்வேர் இருந்தாலும் உங்கள் பாலிசி ட்ராக் பண்ணி என்ன ஸ்டேட்டஸ் இருக்குன்னு நான் சொல்ல முடியுங்கிறத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன டேட்டா எங்கிட்ட எதிர்பார்க்குறீங்க? ஒரு நாளைக்கு 10 பேர் கால் பண்ணால் நான் என்ன பண்ணுறது? அதுதான் கன்சல்டிங் பண்ணுறவங்க கரெக்டாக பொறுப்பாக இருக்குன்ற ஒப்படைச்சா அவங்க நிறைய கேள்வி கேட்குறாங்க. இவென்ச்சுவலி ஒருத்தர் போய் பேங்க்ல ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட்டை வாங்கினாரு. அவங்க பார்த்துக்குங்க, அவங்க கஸ்டமர் சப்போர்ட் பண்ணால் சந்தோஷம் அப்படின்ட்டேன். பண்ணாதவங்களும் என்கிட்ட கேட்கவே கூடாதுங்க. என்னை தவிர வேற எத்தனை பேர் வந்து இவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக வீடியோவை பார்த்து எதுவும் வாங்காதீங்கன்னு சொல்கிறாங்க. 10 டிஸ்க்ளைமர் போடுறேன் நான் ஒவ்வொரு தடவையும். இந்த வீடியோலாம் போடுறதுக்கு காரணம் எனக்கு வேஸ்ட் ஆஃப் டைம் தான், உங்களுக்காக தான் போடுறேன், பார்த்துக்கோங்க. ஐ டோன்ட் நோ வாட் டு டு. ஈவன் டுமாரோ இஃப் ஐ ஸ்டார்ட், இதையும் சொல்லிட்டேன் நான், நாளைக்கு நானே இந்த மாதிரி ஒரு ஆன்லைன் அக்ரிகேட்டர் போர்ட்டல், இன்னும் பெரிய செலவெல்லாம் கிடையாது, ஐ ஜஸ்ட் ஹேவ் டு இம்ப்ரெஸ் யூ வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் பண்ணேன்னா நானும் இதை மாதிரி தான் மிட்டாய் விற்க வேண்டியது வரும். அந்த கம்பெனி எத்திக்கலாக இருக்கலாம், அன்எத்திக்கலாக இருக்கலாம், பெருசாக கிளைம் செட்டில் பண்ணாமல் இருக்கலாம், கிளைண்ட்டுக்கு கஷ்டம் கொடுக்குற கம்பெனியாக இருக்கலாம். பட் அவங்களையும் நான் லிஸ்ட் பண்ணி தான் ஆகணும், பிகாஸ் ஐ வில் ஹவ் செல்லிங் ப்ரெஷர். யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த ட்ரூத். அதில் கொஞ்சம் கொஞ்சம் எத்திக்ஸ் நான் யூஸ் பண்ணலாம், அவ்வளோதான். அப்புறம் எதையுமே நான் விற்க மாட்டேன்னு இருந்தால் நான் என்ன பண்ண முடியும்? ஐ சுட் நாட் கெட் அதர்ஸ் மணி. கரெக்டா இல்லையா? அதனால பார்த்துக்கோங்க. இப்படி ஆன்லைனில் போய் மிட்டாய் மாதிரி பார்த்துட்டு வாங்குறீங்க, அது வெறும் ஒரு வெளியில் இருக்கிற ஒரு ஃப்ளேவர் தான் சொல்லியாச்சு. இது முழுக்க முழுக்க சர்வீஸ் இண்டஸ்ட்ரி. பண்ண இவாவை பார்த்தியோ, எச்யூ பற்றியோ பார்த்தியோ, டாடா ஏஜி பற்றியோ நான் தப்பு சொல்ல, உங்களுக்கு கிடைச்ச சர்வீஸ் சரியில்லைன்னு சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் கரெக்டான இடத்துல வாங்கணும். நீங்கள் நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. குட் லக் டு யூ.